வெல்கம் டு Bujii Creates. இன்றைக்கி நம்ம எப்படி குக்கரில் சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக கோஸ் குழம்பு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பட்டை, 3 லவங்கம் போட்டுக்கிறேன், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அந்த பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும், அதனால் நல்லா கலக்கி விட்டு இருக்கேன். எண்ணெயில் பாருங்கள் இப்போ வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு. கொஞ்சம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பின்னால் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போவே குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நீங்கள் தக்காளி வதக்கினா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். அதனால் அந்த தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, சாஃப்டாக வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கோஸ் ஃபுல்லாக நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நீளமாகவும் கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கோஸை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கோஸில் கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்மளும் ஒரே மாதிரி எத்தனை நாள் தான் சாப்பிட்றது, அதனால் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. இப்போ நான் 4 ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோஸு, கடலப்பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஒரு எண்ணெயில் வதங்கணும். பாதி எண்ணெயிலே காய் வெந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக காய் வெந்ததும் அதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெயிலே இந்த மசாலாவும் நல்லா வதங்கினா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு காரம் நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் பார்த்துட்டு உப்பு பார்த்தலாம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டாச்சு. குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட்டும் சேர்த்தாச்சு. இப்போ 4 விசில் வந்ததும் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு, விசிலும் அடங்கியாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம கோஸ் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, கறி குழம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பர் வாசனை, அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய கடலப்பருப்பு கோஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.